டைவர்ஸ் ஆன பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மாப்பிள்ள எல்லாம் எனக்கு வேண்டாம். விட மாட்டேன் பொண்ணு. என்ன 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 போய் செகண்ட் ஹேண்ட் சொல்லிட்டா? நான் கேட்டேன் உன்ன. பெரிய பெரிய இவ்வளவு நீ நான் விட மாட்டேன். உன்னை நான் நல்ல கத்தரை வைக்கிறேன் இல்லையான்னு பாரு. என்னடா ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன மணி ஆத்திரப்படாம என்ன பண்ண சொல்ற? என் அண்ணன் வீட்டுக்கு வா, அவர் மகளை பொண்ணு கேட்போம். அப்படியே உன்னை கூட்டிட்டு போய் வாடா மருமகனே சொல்லுவாருன்னு சொன்ன. ஆனா உன் அண்ணன் பொண்ணு ராதா என்ன அவமானப்படுத்திட்டா. என்ன போய் செகண்ட் ஹேண்ட் சொல்லி அசிங்கப்படுத்திட்டா. எனக்கு எனக்கு நினைச்சாலும் ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இதுக்கு மேல சும்மா இருக்க சொல்றியா? அவளை படி வாங்கி தீரணும். விட மாட்டேன் நானு. டேய் இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருடா. நான் ராதாவியே பேசி சரி பண்ண பாக்குறேன். அட போமா, இனிமே இதுல சரி பண்றதுக்கு என்னமா இருக்கு? அதான் நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாலே. ஆனா இது அப்படியே விட்டுருன்னு மட்டும் நினைச்சாத. என்ன செகண்ட் சொல்லிட்டா லவ், அவளை கண்டிப்பா என் காலில் விழ வைப்பேன். அவளை கல்யாணம் பண்ணியே தீர்வேன். சரிடா, அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? உன் அண்ணன் மேலே கை வைக்க போறேன். மதன், டேய் எங்க அண்ணன் மேல கை வச்சு காலி பண்ணிடாதடா. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன்டா. இத பாரு மதன், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இல்லம்மா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ராதாவை சம்மதிக்க வைக்கிறதுக்கு உன் அண்ணன் உயிரோட விளையாடுறத தவிர எனக்கு வேற வழி தெரியலமா. டேய் அப்படி என்னதான்டா பண்ண போற? சொல்லி தொலையேண்டா. உங்க அண்ணனுக்கு அட்டாக்க வர வைக்க போறேன். டேய் அட்டாக்னா ஹார்ட் அட்டாக்கா? ஆமாமா, அதுதான். அது பொதுவா எல்லாருக்கும் தானதமா வரும். ஆனா உன் அண்ணனுக்கு நானே ஏற்படுத்த போறேன். அவருக்கு அட்டாக் ஏற்படுத்துறதுக்கும் ராதா கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? இருக்குமா, இருக்கு. அவருக்கு அட்டாக்க வர வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ராதா வந்து பார்த்தானா, அவளுக்கு முன்னாடி நீ ஐயோ அண்ணா என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு ஒப்பாரி வைய. மாமா கொன்னாகாதுமா, நான் அவரை காப்பாத்துறேன்னு நான் உன்னை தேத்துற மாதிரி தேத்துறேன். இதெல்லாம் ராதா பக்கத்துல இருந்து பார்த்தான்னு வச்சுக்கேன், அவளுக்கு நம்ம மேல சின்னதா ஒரு சென்டிமெண்ட் வரும். அதை வச்சு அவளை லாக் பண்ணிட வேண்டியதுதான். டேய் நல்லதாண்டா இருக்கு உன் யோசனை. ஆனா எங்க அண்ணன் உயிரோட விளையாடுறியே. மா, ராதாவை கைக்குள்ள போடணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். மாமாவை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கணும்னு சொல்லி ராதாவை நம்ம வீட்டிலே தங்க வைப்போம். மாமா மேல நம்ம காட்டுற அக்கறையில ராதாவுக்கு நம்ம மேல இறக்கம் வருமா? அவளுக்கு முன்னால இந்த பூமிக்கு அவ கெட்டவளை சித்தரிச்சு ராதாவை நம்ப வச்சு அவ மனசுல இடத்த பிடிச்சிடலாம். டேய் மதன், பூமிக்கா கெட்டவன்னு ராதாவை நம்ப வைக்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காதுடா. சீக்கிரமே நீ சொன்னது ஆரம்பி. அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கையே இதாம்மா. நீ வீட்டுக்குள்ள வாமா. அப்படியா? டாக்டர் டாக்டர், கலெக்டர் அர்ச்சனாவோட சிஸ்டரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்களா? கார்ல கொண்டு வந்துருக்காங்க. ப்ளீஸ் கம். பாய்ஸ், ஸ்ட்ரெச்சர் எடுத்து ஃப்ரண்ட்ல வாங்க. சீக்கிரம் 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 வாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன காச்சு? சக்தியை சுட்டவன் என்ன சுட்டிருந்தா கூட நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். மாதிரி மனசு இருக்கிற சக்தியை எப்படிதான் சுட மனசு வந்துச்சோ தெரியல. டாக்டர் டாக்டர் எப்படி இருக்காங்க? ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் எதுவும் சொல்ல முடியும். ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். சரிங்க. அர்ச்சனா, நீயே மனசு உடைஞ்சு போயிட்டா எப்படிமா? தைரியமா இரு, டாக்டர் நல்ல விஷயமா தான் சொல்லுவாரு. என் குழந்தைகளை பார்க்க வந்தா
அவளுக்கா இந்த நிலைமை வரணும்? டாக்டர் சார், சக்திக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல துப்பாக்கி குண்டு ரொம்ப ஆழமா நெஞ்சில பாஞ்சிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு அந்த குண்டை எடுத்துட்டோம். ஆனாலும் அவங்க நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. எப்படியாச்சும் சக்தியை காப்பாத்துறீங்க டாக்டர். அதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். பூமிகா, என்ன பூமிகா, நானும் அம்மாவும் இங்க குத்து கலாட்டம் உட்காந்துட்டு இருக்கோம். எங்க போயிட்டு வந்தீங்க, என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. வெளியே போகும்போது சொல்லிட்டு தானே போனீங்க கோயிலுக்குன்னு. அது மட்டும் இல்லாம எங்க இஷ்டத்துக்கு நாங்க எங்க வேணா போவோம் வருவோம், அது கேட்க கூடாதுன்னு வேற சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்களை கேட்கணும்? மச்சான், எப்படி இருந்தாலும் நீங்க எது பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மாட்டதான் போறீங்க. ஆமா மச்சான், நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவீங்க. அப்ப நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. என்ன பூமிகா இப்படி பேசுற? நாங்க வெளியில போகும்போது ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டு போனோம். அதுக்காக நாங்க இப்பவும் கோவத்திலே இருக்கோம்னு பேசாமையா போவேன்? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become super power? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? என்ன விஷயம் சொல்லுங்க. பூமிகா, நானும் அம்மாவும் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போயிட்டு வந்தோம். அத சொல்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். அப்படியா? நல்ல காரியத்துக்கு தானே போனீங்க, அதை என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? சொல்லுங்க மச்சான். அது அது ஒண்ணு இல்ல பூமிகா, தொடர்ந்து நம்ம வீட்ல பிரச்சனையாவே இருக்கா. மதனுக்கு வேற தொடர்ந்து கெட்டதாவே நடந்துட்டு இருக்கா. அதான் ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு இப்ப என் பையனுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்தோம். சரி, ஜோசியர் கிட்ட தானே போனீங்க, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நானும் உங்க கூட வந்திருந்தா
ஏன் ஜாதகப்படி ஏன் நேரம் இப்ப எப்படி இருக்குன்னு நானும் கேட்டு தெரிஞ்சிருப்பல்ல. பூமிகா, நாங்க உன்னை கூட்டிட்டு போகாதது தப்புதான். ஆனா நாங்க 2 பேரும் நினைச்சு போனது வேற, அங்க நடந்ததே வேறம்மா. டேய் மதன், ஜோசியர் என்ன சொன்னாருன்னு நீயே சொல்லுடா. இல்லம்மா, பூமிகா கிட்ட நீயே தெளிவா எடுத்து சொல்லுமா, அதான் கரெக்டா இருக்கும். சொல்லுங்க, எதுக்கு இப்படி பொடி வச்சு பேசுறீங்க? ஜோசியர் அப்படி என்ன சொன்னாரு? பூமிகா, உங்ககிட்ட சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேம்மா. அத எப்படி சொல்றதுன்னே புரியல. சொல்லுங்க அத்தை, என்கிட்ட தானே சொல்றீங்க. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லுமா. பூமிகா, உண்மையாவே வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா உன்னை ஒழிச்சு கட்டிட்டு உங்ககிட்ட விவாகரத்து வாங்கிக்கிட்டு மதனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க அவனுடைய நேரம் இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்காக தான் நானும் மதனும் ஜோசியர் வீட்டுக்கு போகணுமா. உன் மேல எனக்கு அவ்வளவு ஆத்திரம் இருந்துச்சுமா. என் பிள்ளைய வேற தூக்கி நீ ஜெயில வச்சிட்டியா? உன் மேல இருக்கிற கோவத்துலதான் நான் அப்படி பண்ணேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தாமா அந்த ஜோசியரு எங்க மூஞ்சில கரிய பூசிட்டாரு. அந்த ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? பூமிகா தான் உங்க குடும்பத்துக்கு ஆதாரம், நீங்க அவளை அழிக்கணும்னு நினைச்சா உங்க குடும்பமே தரமட்டமை நாசமாயிடும். மதனுக்கு 2வதா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பையன் திரும்பவும் ஜெயிலுக்கு தான் போகணும். உங்க மருமக பூமிகாவுடைய நல்ல நேரத்தினாலதான் மதன் வாழ்க்கையே இப்ப ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாருமா. ஜோசியர் அப்படி சொன்னதும் எங்களுக்கு திருப்தி அளிக்கலம்மா. இருந்தாலும் நாங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து திரிந்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். ஆமா பூமிகா, அம்மா சொல்றதுதான் உண்மை. இது வரைக்கும் நான் உனக்கு எத்தனையோ கொடுமைகள் பண்ணிருக்கேன், உன்னை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இப்ப அந்த ஜோசியர் என் கண்ணை திறந்துட்டாரு. இதுக்கு மேலேயும் திறந்தலன்னா நான் மனுஷனே இல்ல பூமிகா. மச்சான், ஆமா பூமிகா, மனுஷ வாழ்க்கையே கொஞ்ச நாள் தான். இனிமே என் மனைவி உனக்காகவும் என் குழந்தைக்காகவும் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, எனக்கு உன்னை விட்டா வேற வாழ்க்கை இல்லைன்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பூமிகா. இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு பூமிகா. என்ன மச்சான், என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க இவ்ளோ நாளா எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் நான் வலியா ஒன்னும் நினைக்கல. என்னையே செதுக்கிற ஒலியா தான் எடுத்துக்கிட்டேன். இத பாருங்க, எனக்கு யாரு மேலே கோவம் இல்ல. பூமிகா, என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். பூமிகா, இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் பூமிகா. ப்ராமிஸ். என்ன மன்னிச்சிரு பூமிகா. ஐயோ, என்னது மச்சான்? முதல்ல கீழே இருக்குங்க, கைய கீழே இருக்குங்க, கீழே இருக்குங்க. நீங்க போய் என்ன கை எடுத்து கும்பிடலாமா? மச்சான், வாழ்க்கைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் வாழ்ந்தாகணும். அந்த பக்குவம் இப்பவாவது உங்களுக்கு வந்துச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்க பொண்டாட்டி. நான் வாழ்றதே உங்களுக்காக தான். நீங்க திருந்துட்டீங்கன்னு இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். இனிமே நமக்கு நல்ல நேரம்தான், கவலைப்படாதீங்க. சரி, நான் இந்த துணியெல்லாம் உள்ள வச்சுட்டு வரேன்.
நீங்க கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். டே மதன், பாத்தியாடா, நீங்க எங்க போயிட்டு வந்தாலும் கடைசியில பூமிகா காலில் தான் வந்து விழணும்னு அந்த ஜோசியமே சொல்லுது. ஏண்டி வசந்தா, இதை கேட்டுட்டு வரவா நீங்க 2 பேரும் ஜோசியர்கிட்ட போனீங்க? இதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. எதுக்கு அவ்வளவு தூரம் போனீங்க? ஏதோ இப்போ அது புத்தி வந்துச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். செல்லம், வாங்க நம்ம பார்க்குக்கு போலாமா? இங்க ஒரு லூஸ் அப்பன், அங்க ஒரு பேக்கு பொண்டாட்டி. இதுங்க ரெண்டுத்தையும் இதுங்க ரெண்டுத்தையும் நம்ம நடிச்சே கவுக்கணுமா? கண்டிப்பாடா. யார் அவன்? பின்வாசல் வழியா எதுக்கு வரா? ஹலோ, நான் கிச்சனுக்கு பின்னாடி தான் இருக்கேன். இவன் யாருக்கு ஃபோன் பண்றான்? டேய், என்னாச்சு? போட்டியா? போட்டு தள்ளிட்டேன். டேய், நிச்சயமாவா சொல்ற? அர்ச்சனாவை சுட்டுட்டியா? நிச்சயமாவா சொல்ற? அர்ச்சனாவை சுட்டுட்டியா? என்னக்கா இப்படி கேட்டுட்டேன்? நிஜமா தான் சொல்றேன். இந்த துப்பாக்கி மேல ஆணையா சொல்றேன். நான் அர்ச்சனாவை சுட்டுட்டேன். உனக்கு என் மேல சந்தேகமா இருந்தா நீ அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி கேளு. இந்நேரம் அர்ச்சனா மண்டையை போட்டிருப்பான். போன்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? இங்க எதுக்காக வந்த? என்னையும் சேர்த்து போலீஸ்ல மாட்டி விடுறதுக்கா? என்னக்கா இப்படி கேள்வி கேக்குற? சுட்டதுக்காக பேசினபடி மீதி காசை வாங்க வேண்டாமா? நான் நீ தப்பு பண்ணிட்ட. நீங்க வந்திருக்கவே கூடாது. நான் பணத்தை உன் அக்கவுண்ட்ல போட்டுறேன், போ. அக்கா, என்னக்கா இது? இதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச காசா இது? அக்கவுண்ட்ஸ்ல காட்டி இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு இதெல்லாம் கூலிப்பட காசுக்கா. கையில ஃபர்ஸ்ட் குடுக்கா. நீ பணத்தை கொடுத்தா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க போறேன். சரி, இரு வரேன். இவன் பொறுத்த இந்த மீதி படம். இந்தக்கா. டேய், இது ஏன்டா என் கையில கொடுக்குற? அக்கா, நான் துப்பாக்கியோட வெளியே தெரிஞ்சா நான் மாட்டிக்குவேக்கா. நீ எங்கேயாவது இதை ஒளிச்சு வச்சுக்கோ.
சரி நீ முதல்ல கிளம்பு. போலீஸ்ல மாட்டிக்காத, தலைமறைவா இருந்துக்கோ. சரிக்கா. அப்படியே போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் என்ன போட்டு கொடுத்துறாத. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. இந்த கன்ராஜ் யார போட சொன்னாலும் போட்டு தள்ளுவானே தவிர போட சொன்னவங்கள நான் ஒரு நாளும் போட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் வரக்கா. சரி சரி போ. குட் மார்னிங் மேடம். ஐயோ, அத்தை தான் கூலிப்படையை வச்சு அர்ச்சனாக்காவை கொல்ல ஆள் அனுப்புனாங்கன்னு இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே. அர்ச்சனாக்காவோட போனுக்கு கால் பண்ணா யாராவது எடுப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிடலாம். உங்க அக்காவை யாரோ துப்பாக்கியில சுட்டதா இன்ஸ்பெக்டர் என்கிட்ட தகவல் சொன்னார் மேடம். அதான் நேர்லயே வந்த மேடம். என்னாச்சு மேடம்? என் குழந்தைய பார்க்கறதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து காலையில தான் வந்தாங்க. வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன், அதில் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம். யாரோ ஒருத்தர் அவங்கள ஷூட் பண்ணிட்டான். வருது. ஐயோ, அர்ச்சனாக்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஷூட் பண்ணவன யாராவது பாத்தீங்களா? இல்ல, சக்தியை சுட்ட அதிர்ச்சியில எங்களால எதையும் கவனிக்க முடியல. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.